11ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரன் வ்ளாக்ஸ். இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெள்ளவத்தில் இந்த பெனிக்விக் ரோடுன்ற தொடக்கத்தில் தான் நிற்கிறேன். இங்கே இந்த ரோட்டில் இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் காட்டுறதுக்கு வரையில், ஆனால் இப்போ நான் நடந்து போயேக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சேல் ஒன்று போட்டிருந்தது. இப்போ நான் மெயினாக எடுக்க போகிற வீடியோ வேறே உண்டு, ஆனால் போகிற வழியில் இந்த சேல் இருந்ததால் அதையும் உங்களுக்கு காட்டிட்டு போகணும். வந்தனா 11ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்குது, அந்த பேர் வடிவாக தெரியல, ஆனால் நிறைய ஆஃபர் போட்டிருக்கிறாங்க. இப்போ இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டிஎஸ் ஆப்பிகோ கழிஞ்சி இந்த டிஎஸ்ஐ ஃபெஸ்ட் அதுக்கு முன்னுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் இந்த கடை இருக்குது. இந்த மழை இருந்தாலும் நிறைய சாமான் உள்ளே எடுத்து வச்சுக்கிறாங்க. வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய சாமான்கள் ஆஃபரில் போயிட்டுருக்கு. 35% அப்படி எல்லாம் ஆஃபர் போய்கொண்டிருக்கு. 35%, 50% வந்து இப்போ இதில் நீங்கள் பார்த்துட்டு எடுக்கலாம். இதில் ஃபேன் எல்லாம் போட்டிருக்கு ஆஃபர் பாருங்கள். 30% கிட்டத்தட்ட 6500 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க ஆஃபர் களியை. அப்படி எல்லா சாமானுமே இங்கே ஆஃபரில் இருக்குது. இந்த கடையில் பேர் தான் இல்லை, இதில் சும்மா ஒரு பேனர் தான் இருக்குது, கடைக்கு பேர் இல்லை, காணையில். இப்போ இடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றிரவு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு நல்ல மழையொண்டு அடித்தது. அந்த வீடியோ நான் போடுறேன். கொழும்பில் என்ன மாதிரி இருக்குன்றது வெள்ளத்தை மழை அடிச்சதுன்னா இப்படி தண்ணி வருமா, ஆனால் வடிஞ்சு ஓடிடும் எல்லாம். இது பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டடியில் கேட்டத்தில் இருந்தால் வாசலில் தண்ணி, ஆனால் உள்ளுக்கு பெருசாக தண்ணி வராது. கொஞ்சம் தண்ணி வந்த மாதிரி இருக்கும், ஆனால் வலிஞ்சு ஓடிடுமே. இப்போ நான் எங்கே போய் கொண்டிருக்கிறேன்னு சொன்னால், ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. அன்றைக்கு நான் அந்த டேர்டன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் என்ன செய்கிறவங்கன்னு சொன்னால், இந்த பூக்கண்டுகள் எல்லாம் கொண்டு வந்து சேல் போடுறவே. இப்போ அந்த சேல் வந்துருக்குது, அதை காட்டுறது தான் மெயினாக நான் இப்போ வந்து கொண்டு கேட்கல. இதில் பார்த்தா ஒரு சேல் போய் கொண்டு இருக்கு. சரி, இப்போ 11ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி மட்டும். எப்படியோ இந்த வீடியோ நீங்கள் 13ஆம் தேதி பார்ப்பீங்களேன்னு நினைக்கிறேன். அப்போ அதையும் போட்டு விடுவோம்னு சொல்லி கொடுத்தான். அதையும் சேர்த்துட்டு போகிறேன். நிற்பாங்க அங்கே போயிட்டு அங்கே என்னென்ன கண்டுகள் இருக்குது, என்ன மாதிரி விலைன்றது எல்லாத்தையும் பார்ப்போம். அப்போ வரைக்கும் அந்த சேல் நடக்குமென்றதையும் போயிட்டு நாங்கள் விசாரித்து தெரிஞ்சு கொள்வோம். டேர்டன்ஸ் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி போட்டேன், டெல்மன் ஹாஸ்பிட்டல். இப்போ இந்த டெல்மன் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு சர்ச் இருக்குது. இப்போ இங்கே தான் அந்த சேல் போட்டிருக்காங்க. எக்ஸோட்டிக் ஃப்ளவர் சேலோ இன்னும் அப்படி தான் போட்டிருந்தோங்க. நாங்கள் போயிட்டு அங்கே பார்ப்போம். இந்த ஆர்த்து சாலையனுக்கு பக்கத்தில் தான் இருக்குங்க. வாங்க நாங்கள் என்ன சேல் நடக்குது போய் பார்ப்போம். ரோசா கண்டெல்லாம் இருக்குது நிறைய. நிறைய பூக்கண்டுகள் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். நாங்கள் வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு வைக்கிற தாவரங்கள்லாம் இப்படி எல்லாமே இங்கே இருக்குது. நாங்கள் விலை என்ன மாதிரின்னு கேட்டு தான் தெரிஞ்சு கொள்ளணும். நம்மளாம் கேட்டு பார்ப்போம். அதோட இந்த பூங்கண்டு வைக்கிற இதுவும் வச்சிருக்கேன், இந்த சாடியும் வச்சிருக்கிறேன் பாருங்க. அதில் பிளாஸ்டிக்கும் இருக்குது, சிமெண்ட்டும் இருக்குது. அதோட தொங்க விடுற சாடிகளும் இருக்குது. லக்கி பேம்பு இருக்குது. மற்றது இது இந்த காகிதப்பூ. இது செவ்வந்தியா? ரோஜா பூ, அந்த நல்ல ரோஸ் கலர்ல இருக்கு பாருங்க. நிறைய கலர்ல இருக்கு ரோஸ்.
இதில் நாங்கள் யார்ட்டையும் கேட்டு போட்டு தான் இருக்கா விலை விசாரிக்கணும். இல்லைங்க நித்திய கல்யாணி எக்ஸோரா அந்த பூக்களும் இருக்குது. பசலையும் வச்சு கொடுக்கணும் இங்கே. இப்போ யாழ்ப்பாணத்துலேருந்து பார்த்தோம்னா இப்படி அந்த பூங்கன்று வாங்குறதுக்குன்னு பெரிய பெரிய கடைகள் இருக்கும். ஆனால் இங்கே குறைவாக தான் இருக்குது. இப்படி ஒரு சேல் போட்டு இல்லாட்டி தேடி பிடிச்சி தான் வாங்கணும். இங்கே பாருங்க இந்த தோடையும் இருக்குது, இந்த குட்டி தோடை. இது எப்போ வரைக்கும் நடக்குமென்று ஒருக்கா பார்க்கணும். இங்கே உரமும் வச்சிருக்கேன். இப்போ வெளியில் ஒரு பேனர் போட்டிருந்தோம், வேணா முதல்ல அதை இருக்க பார்த்துட்டு இருக்கோம் எப்போ வரைக்கும் இருக்க மாட்டேன். குட்டி குட்டி இதுவும் வச்சிருக்கேன். எக்ஸோட்டிக் 17 வரைக்கும் இருக்குது. ஜனவரி 17 வரைக்கும் இங்கே நடக்கும் எக்ஸோட்டிக் மலர் கண்காட்சின்னு சொல்லி. நீங்கள் இன்னொரு அடையாளமே இந்த லாப்ஸுக்கு பக்கத்தில் எண்டு வச்சு கொள்ளலாம். சரி வாங்க நாங்கள் விலைகள் எல்லாத்தையும் விசாரிப்போம். துளசியும் நிற்குது, துளசியும் கொடுக்கினா. நித்தியல்யாணி குட்டி, நித்தியல்யாணியா நந்தியா வெட்டியா அதே ஒரு குழப்பமாக தான் இருக்குது. மட்டும் இந்த கத்தாழை நாகதா அது இந்த சின்ன சின்ன இதுகள் இருக்கு. மேக்கா ஒரிஜினல் கியது சியா. இது பார்த்தீங்கன்னா 100 ரூபாயா முன்பு. நல்ல வடிவாக இருக்குது. இந்த மேசையெல்லாம் வச்சிருக்கலாம். மேக்கா கியது මේක කියද? ඔව් 750. ලොකක මේක 4000. சின்னம் வந்து 100 ரூபாயிலேருந்து தொடங்குது. அங்கால 750. அந்த பெரிய இதுகள் வந்து 4000 ரூபாய்க்கு இருக்கு. கல்யாணி திஸ் ஒன் 200. நித்திய கல்யாணி தான் 200 ரூபாய்க்கு இருக்கு. எக்ஸோராவிலே அதில் ஒரு கேட்டு பார்க்கணும். இந்த செவ்வரத்தை நல்ல பெருசு. அம்மாடி அங்கே பாருங்க எந்த பெரிய செவ்வரத்தை நல்ல பெருசாக இருக்குங்க. குறைஞ்ச இலையிலேருந்து சரியான கூடினது வரைக்கும் இருக்குது. அது 4000 ரூபா. அந்த அது ஒரு அளவான ஒரு இதுதான். ஆனால் 4000 ரூபா அந்த கண்டு. எக்ஸோரா என்ன விலை வருமென்றிருக்கா விசாரிக்கணும். அங்கே போய் பார்ப்போம். இல்லை தோடம்பரம் தேசிக்காயம் இருக்கு, நல்ல பெருசு. ஹவு மச்? 6,500. 6,500. This one? Oh. 350. 350. These pots? 1,500. 1,000. The small one? This one? Yeah. This one 300. 300. 300. 300. Maybe 400. This one 500. 600. 6. ஓகே. இப்போ இதுகள் பார்த்தீங்கன்னா 300 ரூபா 400 ரூபாலேருந்து 600 ரூபா வரைக்கும் இருக்குது. இது பெருசுன்னா 1,000. 1500 ரூபாய்க்கு வரைக்கும் இருக்குது. எக்ஸோரா Exora ne puti. ஓகே.
திஸ் ஒன் 250. 250. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா. 1,500. பிக் ஒன். Yeah, big Ah. one 1,500. பெருசு 1500, குட்டி பார்த்தீங்கன்னா 250 ரூபாய்க்கு இருக்குது. தீஸ் ஒன்ஸ் Evana, Gudang, Gana. ஓ This one 5,000. Make a 7,000 nena. 7000. Make a 6,000 nena. Ah. Adaka 8,000 nena. Make a ஓகே other side 6,000. 6000. Adu gannawana adu kalla denna. You can decrease the price. Yeah. Okay, what is the name of this flower? We don't. Okay. This one Bedronian. 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 Yeah. 150. ஓகே. பெட்ரோனியன்னு சொல்லி இதெல்லாம் விலையான கண்டுகளாக இருக்குது. 6000 7000 எல்லாம் போகுது. இப்போ இதில் வரணும் வித்தியாசமாக ஒன்று இருக்குது. என்ன சாமான் தெரியலையே. கண் மாதிரி இருக்கு பாருங்க. பேசிக்கா 6500 ரூபாய்க்கு வந்துட்டு. ஆமாடி. ஊரில் இருக்கிற தேசி கண்டை கொண்டு சின்ன சின்னதாக வெட்டி இங்கே கொண்டு விற்கலாம் போல். காகித நிறைய கண்டு வச்சிருக்கேன் நான். இப்போ 17ஆம் தேதி வரைக்கும் இங்கே நடக்கும். இப்போ நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் பார்த்து எடுத்து கொண்டு போகலாம். இப்படி வேறு ஏதாவது ஆஃபர்கள் இங்கே போட்டிருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இப்போ அந்த ஆஃபரும் காட்டினா அதில் 30% 50% வரைக்கும் இருக்குது. இப்போ வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக் சாமான் எது பண்ணணுன்னா போய் பார்த்துட்டு வாங்கலாம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.